இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கீமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், 3/4 கப் அளவுக்கு தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து சுடுதண்ணியில் மீல் மேக்கரை போட்டு முழுசாக வேகாமல் பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ அது சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு துருவி எடுத்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்த ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக பொரிக்கிட்டோம். இதோட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிடுவோம். நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதோட அரைச்சி எடுத்தோம்ல மீல் மேக்கரை, அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம். பச்சை ஸ்மெல் எதுவுமே வராத அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ மூடி வேக வச்சு எடுத்தோம்னா மீல் மேக்கர் கீமா ரெடி. இதோட மல்லித்தழை தூவி இறக்கிடணும். இது சப்பாத்திக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குமே சேர்த்து சாப்பிடலாம். தேங்க்யூ.